ஓகே 91 ரூபாய் வந்தாலும் சரி 99 ரூபாய் வந்தாலும் சரி அப்போ உங்களுக்கு எங்கதான் வரும் அப்படின்னா 500க்கு தான் வரும். ஆன்சர் புரியுதுங்களா? அப்ப நான் சொல்றது அந்த 10 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் இருந்தாலும் அடுத்த ஃபிகரை தான் நீங்க ரவுண்ட் அவுட் பண்ணணும். நீங்க எதுவுமே கீழே குறைச்சு வரக்கூடாது. இன்கம் மோர் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்கணும். இன்கம் அப்படின்றது மோர் அப்புறம் அதிகமாகிறது அப்படின்றது அர்த்தம். எப்பயுமே குறைச்சு காட்டக்கூடாது. இன்கம் குறைக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? டாக்ஸ் எவாசனா டாக்ஸ் அவாய்டன்ஸா? tax avoidance, tax evasion, ஒரு ரூபாயா இருந்தாலும் நம்ம மறைக்கூடாது, சேர்த்தி கட்டுறோம் அப்படின்ற மாதிரி. அதனால எஃபெக்ட் இல்லைனாலும் நம்ம அடுத்த ரவுண்டிங் ஆஃப் ஃபிகர் அப்படின்னு சொல்ல போறது 1 ரூபாய் இருந்தாலும் சரி அடுத்த 10 ரூபாய். அப்போ 94 ரூபாய் 494 ரூபாய் இருக்கு. இதுக்கு அடுத்த 10 ரூபாய் அப்படின்னு சொல்ல போறது 490க்கு அடுத்த 10 ரூபாய் அப்படின்றது 500ங்கிறது தான் கரெக்ட். இதெல்லாம் நல்ல கொஸ்டின் தாங்க. கேட்டா என்ன பண்ணிடுவாங்க, ஸ்ட்ரைட்டா நம்ம மைண்ட் அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் மைண்ட் அழகா தப்பு பண்ணிரும். அடுத்தது இன்கம் டாக்ஸ் இஸ் ரவுண்ட் ஆஃப். இன்கம் டாக்ஸ் ரவுண்ட் ஆஃப் பண்றப்ப எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம்? நியரஸ்ட் 100 ரூபி, நியரஸ்ட் 1 ரூபி, அரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் இஸ் டன், நியரஸ்ட் 10 ரூபி. இன்கம் டாக்ஸ் பொறுத்தவரையிலும் நம்ம எல்லாமே 10 ரூபியில தான் வந்து நம்ம இது பண்ணுவோம். 10 ரூபீஸ் தான் கரெக்ட். 10 ரூபீஸ்ல தான் பண்ணுவோம் ரவுண்டட் ஆஃப். அடுத்ததுங்க ஏனுடைய டோட்டல் இன்கம் 2019 அதாவது 19 அசஸ்மெண்ட் இயர் அப்படின்ற 2009-10 கொடுத்திருக்காங்க. ஓகே 2,50,000 ஹிஸ் டாக்ஸ் லைபிலிட்டி அப்படின்றான். அந்த வருஷத்துல அது இருக்கு. நாம என்ன பண்ணிக்கலாம், வருஷத்தை நம்ம மாத்திக்கலாங்க. இது வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா வருஷத்தை மாத்திக்கிறேன். இப்போ கரண்ட் அசஸ்மெண்ட் இயருக்காக நான் எடுத்துக்கிறேன். இப்போ 2019-20ன்னு வச்சுக்கோ, இந்த அசஸ்மெண்ட் இயர்னு வச்சுக்கோங்க. அசஸ்மெண்ட் இயரை ஒரு வருஷம் நாம குறைச்சிக்கிறேன். இப்போ இவனுடைய டாக்ஸ் லைபிலிட்டி என்னவாக இருக்கும்? 2,50,000 டாக்ஸ் லைபிலிட்டி ரிடியூஸ்டு டு நெல்லுங்கிறது தான் கரெக்ட். அப்போ இந்த வருஷமும் அதுக்கு அடுத்த வருடமும் இது இப்படியே நிலைமை தான் இருக்கும். அப்போ இதுக்கு வந்து நன் ஆஃப் தீஸ் வந்து கரெக்ட். டாக்ஸே வராதுங்க, நில் லைபிலிட்டி. அப்போ வந்து எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1,50,000 1,50,000 ரூபாய் தான் இருந்துச்சு. அதனால அப்படி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எஜுகேஷன் செஸ் இதெல்லாம் போடுவாங்க. இப்பெல்லாம் அது எதுவும் கிடையாது இல்லைங்க. இப்போ வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தா உங்களுக்கு எவ்வளவு டாக்ஸ் லைபிலிட்டி வருங்க? இவருடைய ஏனுடைய வருமானம் 5 லட்சம் ரூபாயாக இருந்தா அவருடைய 12,500 டாக்ஸ் 12,500 டாக்ஸ் லைபிலிட்டி. இவர் வந்து என்ன பண்ணலாங்க, இன்கேஸ் இண்டிவிஜுவலாக இருந்தாவோ ஹெச்எஃப் ஆக இருந்தாவோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா 87A ரிபேட்டுக்கு எலிஜிபிள். 87A ரிபேட்டுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. பட் டாக்ஸ் லைபிலிட்டி 5 லட்சம் ரூபாய்க்கு 12,500 ரூபாய் டாக்ஸ் லைபிலிட்டி. அததான் வந்து கடைசி 20% வரப்ப நீங்க கொண்டு போய் கூட்டுறீங்க இல்லையா, அதனுடைய வேல்யூ தான் அது. இதுக்கு முன்னாடி நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா, அது 12,500 ரூபாய் டாக்ஸ் லைபிலிட்டி. அப்ப லெஸ் பண்ணிட்டா நம்ம நெல் தானே சார் வரும் அந்த ரிபேட். அதுதான் ரிபேட்டுக்கு இவன் எலிஜிபிள் அப்படின்றான். ஓகேங்க, ரிபேட்டுக்கு எலிஜிபிள். அப்போ ரிபேட் எலிஜிபிளா இருந்தா அதனுடைய வேல்யூ வந்து நமக்கு டாக்ஸ் லைபிலிட்டி. அவருக்கு டாக்ஸ் வராது, பட் டாக்ஸபிள் லைபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம் அவருக்கு. நல்லா புரியுதான்னு பாருங்க. அவரு வந்து டாக்ஸ் லைபிலிட்டி அவருக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரிபேட் அரசாங்கமா பார்த்து கொடுக்கறது தான் ரிபேட். ரிபேட்டுக்கு தமிழ் அர்த்தம் என்னங்க? தள்ளுபடி. தள்ளுபடி, வரு தள்ளுபடி, தள்ளுபடி செய்யுது. ஆனா அவனுக்கு வந்து என்ன வந்துருச்சுங்க, as per law டாக்ஸ் லைபிலிட்டி வந்துருச்சு. அரசாங்கம் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள், அவங்களுக்கு டாக்ஸபிலிட்டி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 12,500 ரூபாய் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2,500 ரூபாய் தான் இருந்துச்சுங்க. அப்போ ப்ரீவியஸ் 2,500. இப்போ இந்த கேஸ்ல இப்போ இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2017-18 இதுல 18-19 அப்படின்னு வந்துட்டீங்கன்னு பாருங்க. அசஸ்மெண்ட் இயர் 18-19 இருந்துச்சுன்னா இதுக்கு 2,500 ரூபாய் தான் ரிபேட்டுங்க. 2,500 ரூபாய் தான் ரிபேட்டு. அதே 5% வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா
அதனுடைய டாக்ஸ் ஸ்லாப் ஏதாவது மாறி இருந்தா ஒழிய. பட் இதே டாக்ஸ் ஸ்லாப்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பாத்தீங்க உங்களுக்கு 10,000 ரூபாய் டாக்ஸ். 2,500 நீங்க என்ன பண்ணிக்கலாம் 87A கழிச்சுக்கலாம். ஒரு சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு ஞாபகத்துல வந்துருங்க இதெல்லாம். The period of holding of shares. The period of holding of shares acquired in exchange convertible debentures shall exceed reckoned from திரும்ப வாங்குறது. The period of holding of share வைத்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஷேரை வைத்திருத்தல். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கன்வெர்ட்டபிள் எக்ஸ்சேஞ்சில் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர் அப்படின்னு அர்த்தம். கடனீட்டு பத்திரங்களாக மாத்துறது. கடனீட்டு பத்திரங்களாக மாத்துறதுக்காக நம்ம வச்சிருக்கிறப்போ எவ்வளவு நாள்ல ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பீரியட் காலம் தான் கேட்டிருக்காங்க. காலம் தான் நமக்கு கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இது வந்து ஒரு the date of holding of debenture, all the date when the debenture were converted into shares, any of this two, none of these அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இது எந்த கேட்டகரியில இது வருங்க, எந்த ஹெட்ல வரும், எந்த கேட்டகரியில வரும், ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சா தான் இதுக்கு சொல்யூஷனே போகும். ஷேர்ஸ் இதெல்லாம் கேபிட்டல் கெயின்ல வரும். கேபிட்டல் கெயின்ல வரும். அதாவது இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து ஒரு பத்திரம் இருக்கு. அந்த பத்திரம் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல நீங்க ஷேரா வச்சிருக்கீங்க. அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிபெஞ்சரா மாறிடுங்க. அப்போ ஷேர்ஸ் வச்சிருக்கக்கூடிய காலகட்டத்துல அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்வெர்ட்டபிளா மாறிடுச்சு இல்லைங்களா, ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டியா மாறிடும். 12 மாசத்துக்குள்ள நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டிஸா மாறிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் மாறிடுது. விற்கிற மாதிரி தான் உங்களுக்கு பொருளுங்க. உங்களோட ஷேரை வந்து நீங்க விற்கிற மாதிரி தான் பொருள். எப்போ கன்வெர்ட் பண்ணாலும் சரி, டிபெஞ்சரா கன்வெர்ட் பண்ணாலும் சரி, நீங்க ஷேரை வித்துட்டு டிபெஞ்சர் வாங்குறீங்க அப்படின்ற பொருள் படுற மாதிரி தான். அப்போ இது வந்து கேபிட்டல் கெயின்ல தான் வரும். அப்போ இது வந்து 12 மாசத்துக்குள்ள நடந்திருக்கலாம். ஓகே, அந்த வருஷத்துல நடந்திருக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் கெயின்ங்கிற ஸ்ட்ரக்சர் அதுக்குள்ளதான் இந்த கேள்வி இருக்கு. ரைட்டு. இப்போ எவ்வளவு நாட்கள்ல மாறும், அதாவது த டேட் ஆஃப் ஹோல்டிங் ஆஃப் டிபெஞ்சர், எவ்வளவு நாள் டிபெஞ்சரா வச்சிருக்குமோ அந்த பீரியடா, அல்லது when the debenture were converted into shares, எப்போ வந்து டிபெஞ்சர் வந்து கன்வெர்ட் இன்டு ஷேர்ஸ் ஆக மாறுதோ அந்த டேட்டா அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ வந்து நம்ம ஷேரை கன்வெர்ட் பண்றோம், டிபெஞ்சர்ல இருந்து ஷேர் ஆகவோ ஷேர்ல இருந்து டிபெஞ்சர் ஆகவோ கன்வெர்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜ் தான் நமக்கு விற்கிறதுக்கு உண்டான நாள் அப்படின்னு அர்த்தம். அந்த டேட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த கேபிட்டல் கெயின் அப்படின்றத என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கேபிட்டல் கெயின் எப்ப அரைஸ் ஆகும் அப்படின்னு பாருங்க, when it's sale proceeds அப்படிமா. அப்படிதானே ஒரு வார்த்தை சொல்றானுங்க, சேல் ப்ரொசீட்ஸ் அப்படின்னு தான் வருங்க. கேபிட்டல் கெயினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இதே நம்ம அப்படிதான் எழுதுவோம், சேல் கன்சிடரேஷன் அப்படின்னு எழுதுவோம். அப்படித்தானே எழுதுறோங்க. எஸ், சேல் கன்சிடரேஷன் இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் முக்கியங்க. அப்போ எப்போ வந்து ஒரு நிகழ்வு வந்து விற்குதோ அப்பதான் வந்து உங்களுக்கு கேபிட்டல் கெயின் அரைஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகுறப்பதான் நமக்கு என்ன ஆகும், கேபிட்டல் கெயினா அரைஸ் ஆகும். டிபெஞ்சரா இருந்து ஷேரா மாத்தினாலும் சரி, ஷேரா இருந்து டிபெஞ்சரா மாத்தினாலும் சரி. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். எப்போ வந்து கன்வெர்டட், வென் த டிபெஞ்சர் ஆர் ஷேர் எதுனாலும் சரி, எப்போ கன்வெர்ட் ஆகுதோ அந்த தேதி தான் உங்களுக்கான கேபிட்டல் கெயின் வந்து அரைஸ் ஆகுற பீரியட் அப்படின்னு அர்த்தம். அதை தான் இந்த சொல்லியிருக்காங்க. கான்செப்ட், இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா கான்செப்ட், வைத்திருக்கக்கூடிய காலம் அப்படின்றத காட்டிலும் எப்போ முடியுதோ அப்போதான் உங்களுக்கு கேபிட்டல் கெயினா இது மாறும் அப்படின்றது. ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சருங்க. எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 54B, 54 வந்துட்டாவே கேபிட்டல் கெயின் இல்லைங்க, கேபிட்டல் கெயின். புராண இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ 54 இந்த கேபிட்டல் கெயின் வந்தா மட்டும் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல பார்க்க சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அப்படியே ஒரு டேபிள், அந்த டேபிள் அழகா உங்க மைண்ட்ல ஞாபகத்துல வரணும். ஒரு டேபிள், அந்த டேபிள் அழகா மைண்ட்ல ஞாபகத்துல வரணும். 54 to 54F அப்படின்னு நம்ம தனியா கொடுத்திருப்போம், இருக்குங்களா? 54 to 54F அப்படின்னு சொல்லி தனியா கொடுத்திருப்போம். டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 54 கால்குலேட்டிங் கேபிட்டல் கெயின் அப்படின்னு நான் ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்திருப்பேன், இருக்குங்களா? ஒரு சின்ன டேபிள் இருக்குங்க சார், இருக்குங்க சார். அத வந்து நல்லா எடுத்து பாத்துக்கோங்க. நம்மளோட மெட்டீரியல் இருக்கு, அதனோட எடுத்து பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்னும் அப்படியே அழகா
மைண்டில் நிறுத்தணுங்க. இந்த இதுக்குள்ள கண்டிப்பா கேள்வி வருங்க. தைரியமா நீங்க எதிர்பார்க்கலாம். 54ல கண்டிப்பா கேள்விகள் வரும். வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்ன நினைச்சு பார்ப்பீங்க? 54ன்னு வந்தாவே இது என்னன்னு சொல்லிடலாம், கேபிட்டல் கெயினுடைய எக்ஸம்ஷன் பார்ட். கேபிட்டல் கெயினுடைய எக்ஸம்ஷன் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸம்ஷன். கேபிட்டல் கெயினுங்கிறது எதுல ஸ்டார்ட் ஆகி எதுல முடியுங்க? 45ல ஸ்டார்ட் ஆகி 55ல முடியும். 10 வருடங்களுக்குரிய 10 வருட சரத்துகள், அதில் 10 செக்ஷன்ஸ் அதுல இருக்கும். ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம நேத்து பார்த்தோம் இல்லைங்களா? மிக நீண்ட செக்ஷன் கொண்டது எதுங்க? பெரிய செக்ஷன்ஸ், அதிகமான செக்ஷன்ஸ் கொண்டது எதுங்க? பிசினஸ். 28ல தொடங்கி 44. 28ல தொடங்கி 44. அடுத்தது இப்போ 54 இதுக்குள்ளதான், இதுக்கு பக்கத்துலயே தான் 54 இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ 54ல பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 54ல நம்ம சொல்ல போறது ஃபர்ஸ்ட் டைரக்டாவே 54 அப்படின்னு சொல்ல போறது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு, இதை வித்துட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா விட்ரல். இதை வித்துட்டு நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அனதர், அதாவது ரெசிடென்சியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா நம்ம இன்னொன்னு பர்ச்சேஸ் பண்றோம். ஹெச்பி டு ஹெச்பி அப்படின்னு அர்த்தம். இது யாருக்கெல்லாம் பொருந்தும்? இண்டிவிஜுவல் ஆர் ஹவுஸ்கள். லாங் டேர்ம் கேபிட்டல் ஒன்லி, லாங் டேர்ம் ஆக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் ஒன்லி. கரெக்டா நாட்டுங்க? புரியுதுங்களா? யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்றது சுருக்கமா ஞாபகத்துல வச்சு சொல்லுங்க. இதெல்லாம் எழுதி இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் ஒன்லி. இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் ஒன்லி அவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு தான் அப்ளிகபிள், ஷார்ட் டேர்மாக இருக்கக்கூடாது. ஷார்ட் டேர்ம்னா என்னங்க? வித்தின் 1 இயர்ல நீங்க டிரான்சாக்சன் பண்ணிருக்க கூடாது. அப்பதான் வீடு வாங்குறீங்க, அப்பயே நீங்க விற்கிறீங்க அப்படின்னா வித்தின் 1 இயர்ல வந்துருச்சு அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா மாறிடும். அதுக்கு இது பொருந்தாது. அப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வித்துட்டு இன்னொரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா 54 டீல் பண்ணுது. 54Bங்க, 54B நமக்கு எதை டீல் பண்ணுதா? அக்ரிகல்ச்சர் வந்துடணும். அக்ரிகல்ச்சர் லேண்டை நீங்க என்ன பண்றீங்க? வித்துட்டு இன்னொரு அக்ரி லேண்டே வாங்குறீங்க அப்படின்றது இதுதான். இது ரெண்டு பேருக்குமே பொருந்தும். இது எல்டிஆ இருந்தாலும் சரி, எஸ்டிஆ இருந்தாலும் சரி, இப்படிதான் எடுத்துக்கணும். இது எது வேணாலும் இருக்கலாம், இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப், இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டையும் நீங்க என்ன பண்ணலாம்? அழகா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டையும் அழகா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹெச்பி டு ஹெச்பி, அக்ரி லேண்ட் டு அக்ரி லேண்ட் அப்படின்னு அழகா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து 54D அப்படின்றது 54D அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இதுக்கு பேரு கம்பல்சரி. இதுக்கு பேரு என்னன்னு சொல்லலாம்? கம்பல்சரி அக்யூசேஷன். அதுல இருந்து எதுக்கு போகணுங்க? இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் ஏதாவது ஒண்ணு வாங்கணும். இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் இப்படி எடுத்துக்கணும். இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா இண்டஸ்ட்ரி, கம்பெனி இதெல்லாம் வர்றதுனால இண்டிவிஜுவலுக்கு வரும், ஹெச்யூஎஃப்க்கு வரும். அடுத்தா பாத்தீங்கன்னா ஃபோம், கம்பெனி எல்லாத்துக்கும் வரும். ஆளுதர் அசஸ்ன்னு சொன்னா இந்த 4 பேர் தான் சொல்லியிருப்பாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் இதுவும் பொருந்தும். 54ல எஃப்சி மட்டும்தான் ஆல் அசசி சொல்லுவாங்க. 54ல இதுல மட்டும்தான் 54 எஃப்சி அப்படின்றதுல மட்டும்தான் உங்களுக்கு ஆல் அசசி வரும். ஆல் அசசி இது என்ன அப்படின்னா எதையுமே விற்க மாட்டான். நல்லா புரியுதான்னு பாருங்க. எதையுமே விற்க மாட்டான். இது சேலே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் சேலு. இது வாங்குறது, பை. இது வாங்குறது அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னை வித்துட்டு இன்னொன்னு வாங்குறது. இதுல எதையுமே விற்க மாட்டான். ஆனா என்ன வாங்கியிருப்பான்? லாங் டேர்ம் பாண்டை வாங்கியிருப்பான். லாங் டேர்ம் பாண்ட் ஆல் அசசிக்கு வரும். வெதர் இட் இஸ் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா லாங் டேர்ம்னு இருக்கிறதுனால இதுலயும் லாங் டேர்மா தான் இருக்கும். இதுலயும் லாங் டேர்ம்னா இதுலயும் லாங் டேர்ம் தான். அப்படிதான் பார்க்கணும். இதுலயும் லாங் டேர்ம், அதுலயும் லாங் டேர்ம். அப்படி சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதாங்க. அடுத்தது 54F. 54F இதுக்கு எஃப்னு இந்த இடத்துல பாத்தீங்கன்னாவே இந்த இடத்துக்கு கண்டிப்பா எக்ஸம்ஷன் வரும் அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கணும். 54Fக்கு மட்டும் எக்ஸம்ஷன் வரும். இது என்ன அப்படின்ட்டா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை தவிர ஆல் அதர்
LTZA, long term capital assets, long term capital assets other than HP இல்லாத ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இல்லாத மற்ற எல்லா அசெட்ல எந்த அசெட்டை வேணாலும் நீங்க வித்துக்கோங்க. ஆனா நீங்க வாங்குறது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா வாங்கணும், வீடு வாங்கணும்னு அர்த்தம். பாருங்க, எந்த அசெட்டு அதாவது வீட்டை வித்துட்டு வீட்டை வாங்கக்கூடாது, அந்த கேட்டகரி 54க்கு போயிடுச்சு. ஆனா அதை தவிர மித்த இருக்கிற எந்த அசெட்டை வேணாலும் வித்துக்கோ, அது லாங் டேர்மாக இருக்கணும், நீண்ட கால சொத்துக்களா இருக்கணும். நீண்ட கால முதலின சொத்துக்களை வித்துட்டு இன்னொரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 54F இதுக்கு எக்ஸம்ஷன் இருக்கும். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு ஹிண்ட். இது வந்து எல்டி அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லிடலாங்க, எல்டி அப்படின்னு கொடுத்துடலாம். இதுவும் வந்து ஆல் அசசி, ஆல் அசசி. இதுதாங்க மேஜர் ஹெட், இதுதான் மேஜர் ஹெட். இண்டிவிஜுவல் ஹெச்டிஎஃப்லாம் வரக்கூடிய மேஜர் ஹெட் இதுதான். இதுக்கப்புறம் வந்து தனியா ஒரு அக்குமுலேட் ஆகும் 54G, 54GA கார்டு, அடுத்தது 54GP, இப்படி எடுத்துக்கணும். AB அப்படின்றத கூட சேர்த்துட்டே வருங்க. G இது என்ன அப்படின்னா அர்பன் ஏரியா. இதுல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா நான் அர்பன் ஏரியாவுக்கு கன்வெர்ட் ஆகுறீங்க. நான் அர்பன் நகரத்திலிருந்து நகர்ப்புறம் இல்லாத ஒரு பகுதிக்கு இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்கா மாத்துறீங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங். இண்டஸ்ட்ரிய நம்ம என்ன பண்றோம், ஷிஃப்டட் மாத்திரம் அப்படின்னு அர்த்தம். நம்மளோட இண்டஸ்ட்ரிய நகரத்திலிருந்து நகரம் அல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம மாத்துறது 54G. 54GA அப்படின்னு சொல்லப்படுறது அர்பன் ஏரியாவில இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செஸ்ஸுக்குள்ள கொண்டு வரோம் அப்படின்றது. அப்போ ஒரு ஆல்ட்ரேஷன், பெரிய ஆல்ட்ரேஷன், செஸ்ஸுக்கு உள்ள கொண்டு வந்தா அது வருது. அதான் சிறப்பு பொருளாதார மன்றம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது. அடுத்தது ஏதாவது லாங் டேர்ம் ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி எதுனாலும் சரி, அது கூட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டா ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணணும். ஈக்விட்டி ஷேர்ஸா நீங்க கொடுக்குறீங்க, ஈக்விட்டி ஷேர்ஸா கொடுக்குறீங்க. இந்த மூணு ஒரு கேட்டகரி. இதுல வந்து என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் மட்டும், இண்டிவிஜுவல் அல்ல ஹெச்எஃப் மட்டும் எக்ஸம்ஷனை கிளைம் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் அப்போ இதுக்கும் வந்து எக்ஸம்ட் வரும். எக்ஸம்ட் வரக்கூடியது ரெண்டு தான். ஒன்னு 54F, 54F, 54GP. இதெல்லாம் மறக்கவே கூடாதுங்க. 54F, 54GP இந்த ரெண்டுக்கு எக்ஸம்டட் வரும், மற்ற எதுக்குமே எக்ஸம்டட் இருக்காது. பட் ஆனா அந்த கேட்டகரியில இதுல இருந்து இதுக்கு மாத்தினா ஒரு ரிலீஃப் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். 54H அப்படின்னு தனியா ஒன்று சொல்லியிருப்பாங்க. 54H எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் லிமிட் ஃபார் அக்வயரிங் ஆர் நியூ அசெட். டைம் லிமிட்டை அதிகப்படுத்துறது, வாங்கக்கூடிய காலத்தை அதிகப்படுத்துறது, வாங்கும் காலத்தை அதிகப்படுத்துறது, வாங்கும் காலத்தை அதிகப்படுத்துறது. இது மட்டும் தனியா இருக்கும் ஹெச். அப்போ 54ல இருந்து 54H வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே ஒரு கோர்வையா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டையும் தனியா படிங்க. 54, 54B அந்த ரெண்டையும் தனியா படிச்சுக்கோ. அடுத்தது 54D கம்பல்சரிங்கிறத தனியா படிச்சுக்கோ. அடுத்தா பாத்தீங்கன்னா 54FC அந்த ஒன்றையும் தனியா படிச்சுக்கோ. அப்படி 54F வந்துருச்சுன்னா LTCGA அதர் தேன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு எக்ஸம்ட் வரும். அதுக்கு ஃபார்முலா போட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நமக்கு இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் சம்மே எங்கேயும் கிடையாதுங்க. ஆனா வந்து அத்தனையும் கான்செப்ட் அதுல இருந்து அப்படியே நமக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. இந்த 54ல ரொம்ப முக்கியமான பகுதிகளுங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் சைடுல எழுதி வச்சுக்கிட்டு நாம அப்படியே நினைவுல கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். நினைவுல தான் கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து மெமரி பண்ணாவோ அல்லது படிச்சாவோ மறந்துடும். நாம இதுனா என்ன அப்படின்றத அப்டிராக்ட் ஆஃப் மைண்ட்ல நம்ம இப்படிதான் இருக்கும் அப்படின்றத நினைவுல கொண்டு வந்துதான் நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நினைவுல தான் எழுதிக்கணும். அப்போ இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்னா தனி அப்படின்றத GAGP அப்படின்னு வச்சுக்கோங்க. டைம் லிமிட்டை பத்தி பேசுறது 54H. இதுல இவ்வளவுதான் கேட்பாங்க கேள்வி, வேற விதமெல்லாம் போக மாட்டாங்க. எதுக்கு மாத்துறாங்க அப்படின்றதான் கேள்விய. இப்போ இது யாருக்கு வருது அப்படின்றதான் கேள்விய. இப்போ நம்மளோட கேள்வி பாருங்க, எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 54B. 54B வந்தா அக்ரி லேண்ட் டு அக்ரி லேண்ட். எம் ஐ கரெக்டா நாட்டுங்க?
agree land to agree land. கரெக்ட்டுங்களா? 54B agree land to agree land. agree land to agree land. Yes sir, yes sir. அது மாதிரி நம்ம அது இதெல்லாம் வந்து நினைவிலேயே கொண்டு வந்தா தான் வருங்க. இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப்க்கு பொருந்தும். இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப்க்கு பொருந்தும். இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப். அது வந்து இன்கேஸ் எஸ்டியா இருந்தாலும் எல்டியா இருந்தாலும் சரி எஸ்டியா இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே பொருந்தும். இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த இதெல்லாம் உங்களுக்கு தனியா எக்ஸ்ட்ரா நல்லா நீட்டா படிக்கணும் அப்படின்றதுக்காக அது பெரிய டேபிளாவும் கொடுத்துருப்பேன். அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அது வந்து ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சேர்த்து கொடுத்துருப்பேன். நம்ம புரிதல் மட்டும் இருந்தா கூட பண்ணிடுவாங்க. புரிதல் மட்டும் இருந்தா போதும், அழகா பண்ணிடலாம். ஃபார் கிளைமிங் எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 54B the assessee should acquire அப்படின்றாங்க. 54Bல agree land நம்மள குழப்பறதுக்காக என்ன பண்றான் பாருங்க, அர்பன் அக்ரி லேண்ட், ரூரல் அக்ரி லேண்ட் அப்படின்னு கொடுக்குறான். அப்போ உங்களுக்கு என்ன வருங்க, எனி அக்ரி லேண்ட். இதுல எல்லாம் நீங்க அர்பன் ரூரல் பார்க்க கூடாது. இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் 54GA 54 இதுல தான் வந்து என்ன பண்ணுவானுங்க, இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் இதுல தானே பாக்குறான். இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் வந்து அர்பன்ல இருந்து நீங்க எங்க நான் அர்பன் ஏரியாவுக்கு மாத்துறதுதான். இததான் வந்து அவன் கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. கொண்டு வந்து உங்க மைண்ட கன்ஃபியூஸ் பண்றது. ஜிஏவாக இருந்துச்சுன்னா அர்பன்ல இருந்து நீங்க எங்க மாத்துவீங்க, செஸ்ஸுக்குள்ள மாத்துவீங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மாத்துவீங்க. அடுத்தது ஜிபி ஆக இருந்தா எங்க மாத்துவீங்க, sale of residential property to any other than HP யா, other than HP இல்ல சாரி நான் தான் சொல்றேன். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வித்துட்டு ஈக்விட்டி ஷேர் வாங்குறது, இதுதான் கிளாஸ். அதாவது இத வித்துட்டு ஷேர் வாங்குறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸை வித்துட்டு இது ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸை வித்துட்டு நம்ம என்ன பண்றோம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குறோம். லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸை வித்துட்டு ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்குறோம். இந்த ரெண்டு தான் நம்மளோட இம்பார்ட்டன்ஸ். இங்க வந்து வீடு வாங்குறோம், இங்க வந்து நம்ம என்ன வாங்குறோம், பங்குகளை வாங்குறோம். பிசினஸுக்கு போகுதுன்றோம். ஈக்விட்டி ஷேர்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா பிசினஸா மாறுது. யூ ஆர் அ ஓனர் ஆஃப் த கம்பெனி. அதனால அந்த ஐடியால கொண்டு வரானுங்க. அது வந்து எனி அக்ரிகல்ச்சரல் லேண்ட் தான் கரெக்டுங்க. 54Bக்கு வந்து எனி அக்ரிகல்ச்சரல் லேண்ட். இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்கா இருந்தா மட்டும்தான் இதுல வரும். இண்டஸ்ட்ரியல் அதாவது கம்பெனியா இருக்கு, ஃபோமா இருக்கு, அதை வந்து வேற இடத்துல மாத்திரம் அப்படின்றதுதான் இது. நியூ அசெட்ஸ் அக்வயர்டு. அடுத்த கொஸ்டின், நியூ அசெட்ஸ் அக்வயர்டு வாங்கியிருக்கோம், புதிய அசெட்டு புதிய சொத்து வாங்குறோம், வாங்குதல், ஒன்னு வித்துட்டு ஒன்னு வாங்குவோம். கிளைமிங் எக்ஸம்ஷன் அண்டர் 54B 54D இதெல்லாமே transferred within 3 years it will result in இப்போ நீங்க பிரீஃபா படிக்கணும். அதுக்கு வந்து அதுக்கு கீழே ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பேசிக் ஐடியா கிடைச்சிரும் அந்த டேபிள்ல. அதுக்கப்புறம் வந்து அதிகமா படிக்கிறது இந்த டேபிள்ல நமக்கு கிடைக்கும். அதாவது கேபிட்டல் அசெட் வந்து வித்தின் 3 year ஆக இருந்தா ஷார்ட் டேர்ம் அப்படின்னு கொடுப்போம். நாவத்தில் இருக்குங்களா? அதாவது கேபிட்டல் அசெட் வந்து வித்தின் 3 yearல இருந்தாலும் ஷார்ட் டைம் வரும். வித்தின் 3 yearல இருந்தாலும் ஷார்ட் டைம் வரும் அப்படின்ற கேட்டகரி. இது எது கேபிட்டல் கெயின்லயே அதுக்கு ஒரு டேபிளே கொடுத்துருப்போம். முன்னாடி கொஞ்சம் எடுத்து பாருங்க, முன்னாடி ஒரு இதை எடுத்து பாருங்க. ஷேரா இருந்தா மட்டும்தான் 1 year, மற்ற இதா இருந்தா உங்களுக்கு 3 வருடம் வரைக்குமே வந்து ஷார்ட் டைமாக ட்ரீட் பண்ணுவாங்க. Financial assets, non-financial assets. Non-financial asset, non-financial asset. இது எல்லாமே 54ல என்ன பண்ணுதுங்க, 54ல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிங்களா, 54ல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, 54Bல அக்ரி லேண்ட், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அக்ரி லேண்ட். 54Dல என்ன பண்ணுதுங்க, compulsory acquisition of land and building. Compulsory acquisition of land and building. land and building அப்படின்னு சொல்லலாம். land compulsory acquisition land and building கட்டடம் தான் வாங்க போறோம்.
அப்ப இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபைனான்சியல் அசெட்னு ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஃபைனான்சியல் அசெட்ஸ். ஃபைனான்சியல் அசெட்ஸ் அதாவது பணம் சாரா, அதாவது ரொக்கம் இல்லா, அதாவது ஷேரா இல்லாம இருக்கக்கூடிய அசெட்ஸ். அதுக்கு 3 வருடம் லிமிட். ஷேரா இருந்தா, பாண்டு ஷேரா இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும், 1 இயர் லிமிட்டுக்கு உள்ள ஷார்ட் டேர்ம்னு கொண்டு வரணும். இது ஷார்ட் டேர்ம். அப்போ பாருங்க, நேரடியா கேள்வியை கேட்காம அவன் என்ன பண்ணிருக்கானுங்க, 54லயும் 54B-லயும் 54D-லயும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறான். அப்போ இது எல்லாமே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அக்ரி லேண்டு, இதெல்லாம் நான் ஃபைனான்சியல் அசெட் அப்படின்ற மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணி அந்த நான் ஃபைனான்சியல் அசெட்ஸ் ஆக இருந்தா வித்தின் 3 இயராக இருந்தாலும் அது கேபிட்டல் கெயின் ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சரை கொண்டு வரணும். இதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அப்போ நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்றதா அவங்களோட வேலையாங்க. அதுதான் நம்மளுக்கு இருக்கு. மிஸ்டர் பிரகாஷ், who entitled to a salary 15,000 per month, 15,000 ரூபாய் per monthக்கு வாங்குறாரு. took an advance 20,000 against the salary in the month of 2014. okay, gross salary or assessment year. assessment yearல salary என்னவாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. அதாவது சேலரி அப்படின்ற ஒண்ணுல எதெல்லாம் நம்ம எடுத்துப்போம் அப்படின்றத பார்க்கணும். இந்த இடத்துல சேலரி அப்படின்ற ஒண்ணுல அதாவது ரிசீவ்டு எவ்வளவு வாங்கி இருக்கீங்களோ அதையும் எடுத்துக்கலாம். அடுத்தது அட்வான்ஸ்டு வாங்கி இருந்தாலும் எடுத்துக்கலாம், அட்வான்ஸ்டு இருந்தாலும் எடுத்துக்கலாம், அரியர் இருந்தாலும் எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? கரெக்ட் தானுங்க? வாங்கின சேலரி இருந்தாலும் எடுத்துக்கணும், முன்கூட்டியே வாங்கி இருந்தாலும் எடுத்துக்கணும், அரியர் சேலரி இருந்தாலும் எடுத்துக்கணும். மொத்தத்துல 12 மாசத்துக்கு சேலரியை நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். 12 மாசத்துக்கு சேலரியை ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா சரியா போச்சுங்க. இதுக்கு காரணம் அப்போ 1,15,000 ரூபாய் இல்லைங்களா? 15,000 × 12 5,260 5,260. இந்த 15,000 12ஆல பெருக்குனா எவ்வளவுங்க? 1,80,000 சார். 1,80,000 1,80,000 சார். 180. 180ங்க. Yes sir, yes. salary பாத்தீங்கன்னா 180. who is Yes, entitled advance. to a salary 15,000 per month took an advance 20,000 ரூபாய் against his salary for the month of March 2014. 20,000 ரூபாய் வாங்கிட்டாரு அப்படின்றான். அப்போ இவன் எப்ப வாங்கியிருக்கான் பாருங்க, மார்ச்ல வாங்கியிருக்காங்க. இவன் வந்து மார்ச்ல வாங்கியிருக்க. the gross salary for assessment year, assessment year பாருங்க, அந்த வருஷத்துல நீங்க எவ்வளவு சேலரியா ரிசீவ் பண்ணிருந்தாலுமே எடுத்துக்கணும். இதுங்களா? அந்த வருஷத்துல நீங்க எவ்வளவு சேலரியா ரிசீவ் பண்ணிருந்தாலுமே எடுத்துக்கணும். அப்ப இந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்க அப்படின்ட்டா இவன் வந்து மார்ச் வரைக்கும், அதாவது ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் இவன் என்ன பண்ணிருப்பான், சம்பளத்தையும் வாங்கியிருப்பாங்க. புரியுதுங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் அவன் சம்பளத்தை ரிசீவ் பண்ணிட்டான். பாருங்க, மார்ச் மாசம் தான் அட்வான்ஸ் வாங்குறானுங்க. 12 மாசத்துக்கு இவன் ஆல்ரெடி 1,80,000 ரூபாய் சம்பளத்தையும் வாங்கிட்டான். இனிமேல் வரத்துக்கு அட்வான்ஸும் வாங்கிட்டான். அப்போ அட்வான்ஸ் இதே வருஷத்துல நீங்க வாங்கியிருக்கிறதுனால, இந்த அசஸ்மெண்ட் இயர் அல்லது ப்ரீவியஸ் இயர்ல வாங்கியிருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதையும் நீங்க சேர்த்துக்கலாம். அப்போ இந்த அடிப்படையில எல்லாத்தையுமே நீங்க சேர்த்துக்கணும். கொடுக்காம இருந்தா அரியர், கூடுதலா வாங்கியிருந்தீங்கன்னா அந்த வருடத்துல வாங்கியிருந்தீங்கனால அதையும் நீங்க சேர்த்துக்கோங்க. அப்போ 2 லட்சம் ரூபாய் அப்படின்றது இவனுடைய சேலரி, கிராஸ் சேலரிங்கிறது 2 லட்சம். சார் இப்ப அரியர்னா சப்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க சார். அரியர்னா சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுமா, வந்துரும் அப்படின்னு நினைச்சு நீங்க கூட்டிக்கணும். ஆட் பண்ணணும். அதான் ஆட் தான். உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்காம விட்டாங்க இல்லைங்களா? அதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லெஸ் எல்லாம் எங்கேயுமே கிடையாது. வருமானம் வந்துரும் நினைச்சு நீங்க கூட்டிக்கணும். அப்போ உங்களோட அரியர் சேலரி இருந்துச்சு 2 months அரியர் அப்படின்னு கொடுத்திருந்தானா எவ்வளவுதான் நீங்க எடுத்துக்கீங்க? 15,000 × 12 1,80,000 ரூபாய்ன்னு நீங்க போடணுங்க. டேக்ஸ் கால்குலேஷனுக்கு 1,80,000 நீங்க போடணும். இவரு மிஸ்டர் பிரகாஷுக்கு வந்து 2 மாசம் அரியர், 2 month அரியர் அப்படின்னு சொல்லியிருந்தானா 2 month அரியர் அப்படின்னு சொல்லியிருந்தானா நீங்க எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னா அரியரையும் சேர்த்துக்கணும்னு அர்த்தம். அரியரையும் நீங்க சேலரி அடுத்ததுல உங்களுக்கு ரிசீவ் பண்ணிக்குவீங்க அப்படின்ற மாதிரி வச்சு நீங்க போடணும். 1,80,000 கழிக்க கூடாது, அரியர் சேலரியை கழிக்க கூடாது, அரியர் சேலரியை கழிக்க கூடாது.
அட்வான்ஸ் சேலரியை கூட்டிக் கொள்ள வேண்டும். டிவி பார்த்துட்டே இருந்தா தூங்கினா வரும். அரியர் சேலரியை கழிக்க கூடாது, அட்வான்ஸ் சேலரியை கூட்டிக் கொள்ள வேண்டும். ஓகே சார். அப்போ அரியர் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், 12 மாசத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கம்மா, கரெக்டா வந்துடும். அரியர் சேலரி இருந்தா 12 மாசத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க, கரெக்டா வந்துடும். சேலரிங்கிறது மாசம், அதனால 12 மாசத்தை அப்படியே நீங்க எடுத்துக்கலாம், கவலையப்பட தேவையில்லைங்க. அதனாலதான் நமக்கெல்லாம் சம்பளம் கொடுக்காம விட்டாங்க இல்லைங்களா, அப்பெல்லாம் வந்து அரியர் சேலரியும் சேர்த்து தான் டாக்ஸை நம்ம பே பண்ணணும். அதுக்குதான் வந்து அதுல சொல்லியிருப்பாங்க. அவங்க இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு டவுட் சொல்லுங்க சார். இந்த இப்ப இது வந்து இந்த அரியர் சேலரி வந்து எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே வருமா சார்? ஒன்லி கவர்மெண்ட் செக்டருக்கு மட்டும் வருமா சார்? இல்லைங்க, எல்லாத்துக்குமே வருங்க. ஆனா எங்களுக்கு எல்லாம் அரியர் சேலரி கொடுக்க மாட்டாங்கல்ல சார்? எல்லா எம்ப்ளாய்க்கும். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அது அரியர் சேலரியா என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அதாவது என்ன அப்படின்னா, நீங்க அந்த மாச சம்பளம் எவ்வளவுன்னு உங்களுக்கு டிஃபைன் பண்ணிட்டாங்களோ அந்த டிஃபைனேஷன் வந்து கொடுக்குறோம், அவ்வளவுதான். அதை எடுத்து நீங்க அத அப்படி சொல்றீங்க. சேலரியில என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பாருங்க. சேலரிங்கிறதுல எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குங்க? அலவன்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு. நார்மலா உங்களுக்கே தெரியாம என்ன பண்ணுவாங்க, அதாவது இன்ஸ்பெக்ஷன் வரப்பயோ அல்லது வேற ஏதாவது இது, அதாவது யூஜிசி இந்த மாதிரி எல்லாம் வரப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அலவன்ஸ் போட்டு கூட்டுவாங்க. ஈவன் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க காலேஜ் பஸ்ல போறீங்க, ஸ்கூல் பஸ்ல போயிட்டு வரீங்க அப்படின்னா அதெல்லாம் பெர்குசிஸ்ட்ல வருங்க. பெர்குசிஸ்ட். ஆமா சார். இல்ல நான் ஃபார்ம் 16 கொடுத்தாங்க. ஃபார்ம் 16 கொடுக்குறப்ப எல்லாத்துலயுமே எல்லாமே சேர்த்திருக்காங்க. எல்லாமே அப்புறம் நமக்கு கொடுக்குறப்ப எங்களுக்கு கொடுக்குறப்ப கிராஸ் சேலரி, போனஸ், கமிஷன், ஃபீஸ் எல்லாமே சேர்த்துக்குவாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்றப்ப இதை அதுல கொண்டு போட்டு ஃபிட் பண்ணி வச்சிருவாங்க. அதுதான் வந்து ஆடிட்டர்னுடைய வேலை இல்லைங்க. ஆடிட்டர் அதுதான் செய்வார். பேரோல் டிபார்ட்மெண்ட். அது இதெல்லாமே பாத்தீங்கன்னா பெர்குசிஸ்ட் எதெல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்களோ பெர்குசிஸ்ட்ல வருங்க. இப்ப பாருங்க, பெர்குசிஸ்ட்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம், அதாவது டாய்லெட் ஃபெசிலிட்டி வந்து ப்ராப்பரா கொடுத்து அதுல வந்து இந்த ஃபேன் இதெல்லாம் ஃபிட் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு வந்து இதாகும். அதாவது பெர்குசிஸ்ட்ன்றாங்க, உங்களுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்து வச்சிருக்கிறது. எல்லாம் நிறைய இது ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஸ்டாஃபுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுக்குறான்னு இருப்பாங்க. ரெசிடென்சியல் அதுக்கு பேரு. அதுவும் வந்து இதுல சேலரியில தான் ஆட் ஆகும். பெர்குசிஸ்ட் அதெல்லாமே இதெல்லாம் வரும். பெர்குசிஸ்ட்ல ஆட் ஆகும். பெர்குசிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது வசதிகள், ஒரு எம்ப்ளாய்க்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வசதிகள் சேலரியாக கருதப்படும் அப்படின்னு தான் சொல்றான். நான் மானிட்டரி பெனிஃபிட். ஆனா அவனை பொறுத்த அளவுக்கு அதை என்ன பண்ணிக்குவாங்க, ஆட் பண்ணிக்குவாங்க, சேலரியோட ஆட் பண்ணிக்குவாங்க. அப்போ இதுக்கு வந்து 2000 ரூபாய். அப்போ அரியர்னா நீங்க கவலையப்படாதீங்க, 12 மாசத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஆன்சர் கரெக்ட். அடுத்தது ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் இன்கார்டு அலவுட் டிடக்ஷன் இன் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். இது வந்து என்னங்க, செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் லாஸா? இது எதுல வருதுங்க? அலவுட் ஆஸ் a டிடக்ஷன் அப்படின்றான். பிசினஸ்ல வருதுங்களா இதுல வருது? டிடக்ஷன் பிசினஸ் தான் சார். பிசினஸ்ல டிடக்ஷன் பிசினஸ்ல நமக்கு என்ன வரும்? 5 இன்ஸ்டால்மெண்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் இருக்கிறப்போ அதை வந்து டிடக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றான். 5 தவணைகளாக ப்ராஃபிட் இருக்கும்போது, அதாவது லாபம் இருக்கும்போது, லாபம் உள்ள போது கழித்து கொள்ளலாம், லாபம் உள்ள போது கழித்து கொள்ளலாம் அப்படின்றத ஆன்சர். கழித்து கொள்ளலாம். ஓகே. பெர்குசிஸ்ட் ரிசீவ்டு பை த அசஸி, ரிசீவ் பண்ணிட்டாரு. டூரிங் த கோர்ஸ் ஆஃப் கேரிங் இஸ் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இஸ் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் ஆஃப். பெர்குசிஸ்ட் அப்படின்றது எதுல வரும்? அவ்வளவுதான் கேள்வியே. சேலரி. இப்போ இது வந்து அசஸி வந்து என்னவாக இருக்காரு அப்படின்னு பாருங்க. இவர் வந்து
சேலரி வாங்கக்கூடிய அசசியா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சேலரி வாங்கும் அசசியா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். டூரிங் த கோர்ஸ் ஆஃப் கேரியிங் ஆன் ஹிஸ் பிசினஸ் அப்படின்றான். இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரே சொந்தமாக நடத்தும் தொழில் அப்படின்னு அர்த்தங்க. சொந்தமாக நடத்தும் தொழில்ல என்ன பண்ணிருக்காரு, பெர்குசிஸ்ட ரிசீவ் பண்ணிருக்காராம். அப்போ இத வந்து சேலரி இன்கம்ல நீங்க கொண்டு வரக்கூடாது. இதை எதுல கொண்டு வரணும், பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ல கொண்டு வரணும். பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் இன்கம். பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் இன்கம் சார். ஓகே, இது எப்படி கொண்டு வரீங்கன்னு பாருங்க. அதாவது ஆஸ் பர் அசசி அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பெர்குசிஸ்ட் வந்து சேலரி ஹெட் தான். அந்த அசசி வந்து என்னவாக இருக்காரு அப்படின்றத நீங்க பார்க்கணும். சேலரி வாங்கக்கூடிய ஒரு அசசியா அல்லது அவர் பிசினஸ் நடத்தக்கூடிய அசசியான்னு பாக்குறப்போ அவர் தான் கேரியிங் ஆன் ஹிஸ் பிசினஸ், அவரே அந்த தொழிலை நடத்தி வராரு அப்படின்றப்போ ப்ரொஃபஷன் அப்படிதான் நடத்துவாங்க. ப்ரொஃபஷன் அப்படிதான் நடத்துவாங்க. அவங்க எல்லாம் எழுதிப்பாங்க. டாக்டர்ஸ் கார்ல போறாங்க, அலவன்ஸ் கழிச்சுக்குவாங்க, கார் அலவன்ஸ். அதனாலதான் டாக்டர் கார்ல வருது, ஆடிட்டர் கார்ல வருது இல்லைங்களா. இந்த மாதிரி எல்லாம் அதுக்கெல்லாம் அலவன்சஸ் போட்டு அவங்களோட என்ன சொல்றது, ப்ரொஃபஷனல் இன்கம் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்ல கழிச்சுக்குவாங்க. எல்லாம் ப்ரொஃபஷனல் இன்கம்ல இருந்து கழிச்சுக்கோங்க. எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸை கழிச்சிருவாங்க. அதான் இந்த கிஃப்ட் ஃப்ரம் கிளையண்ட் இதெல்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் இன்கம். கிஃப்ட் ஃப்ரம் கிளையண்ட் நாவத்தில் இருக்குங்களா, கிஃப்ட் ஃப்ரம் கிளையண்ட் 50,000 வரைக்கும் எக்ஸம்ப்டட் சார். கிஃப்ட் ஃப்ரம் கிளையண்ட் சூப்பருங்க. 50,000 இதை கொண்டு நான் டக்குன்னு என்ன பண்ணிருங்க, அதர் சோர்சஸ்ல கொண்டே போட்டு வச்சிருவாங்க, பார்த்து வச்சுக்கணும். நான் போட்டேன் சார். அதர் சோர்சஸ்ல போட்டு வச்சிருங்க. கிஃப்ட் ஃப்ரம் கிளையண்ட் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன், ப்ரொஃபஷன்ல வரக்கூடியங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், லாயர், இவங்கள. கிளையண்ட்னா யாருங்க, அவங்களுடைய கம்பெனி ஃபர்ம் அவங்களுடைய கிளையண்ட் அப்படின்னா அப்போ லாயரோட கேஸ்ன்னு சொல்லுவாரு இல்லைங்களா. அவருக்கு வாடிக்கையாளர்னு சொல்லக்கூடாது. கிளையண்ட் அப்படின்றதுக்கு கரெக்டான தமிழ் அர்த்தங்க, கிளையண்ட் அப்படின்றதுக்கு தமிழ் அர்த்தம் என்னங்க, என்னோட கட்சிக்காரர். கட்சிக்காரர், கட்சிக்காரர், கட்சிக்காரர். இது வந்து கிளையண்ட் அப்படின்றத நல்ல வேர்டு தான். ஆடிட்டரோட கிளையண்ட் அவருடையது. அக்ரிகல்ச்சரல் இன்கம் இன் பங்களாதேஷ் இஸ் அசசபிள் ஃபார், அக்ரிகல்ச்சரல் இன்கம் இன் பங்களாதேஷ், பங்களாதேஷ்ல இருக்கு அப்படின்னா இது அசசபிள் ஃபார், இது என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் டாக்ஸபிள் டு எனிபடி. இதுல எது வருங்க, ஒரே வார்த்தை தான், ஒரே லைன் தான் இருக்கு. ரெசிடென்ட். ஓகே, கொஞ்சம் டவுட்டா சொல்றாங்க உமா மேடம். சார் ஏன் சார் நாட் டாக்ஸபிள் டு எனிபடி. எனிபடி. ஓகே, இது என்ன இன்கம்ங்க, ஃபர்ஸ்ட் இது என்ன கண்டுபிடிங்க. அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஃபாரின்ல இருந்துச்சு அப்படின்னா எந்த ஹெட்டின் கீழ வருங்க, அத அதர் சோர்சஸ்ங்க சார். அதர் சோர்சஸ்ங்க சார், பங்களாதேஷ். அதர் சோர்சஸ்ங்க அப்படிங்களா, கரெக்ட் தானே? கரெக்டா தான் சொல்றேன். ஆமாங்க சார், அதர் சோர்சஸ். அதர் சோர்சஸ் எப்படி வரோம் அப்படின்னு பாருங்க. எப்படி நம்மளோட யோசிக்கிற திறமை. அக்ரிகல்ச்சரல் இந்தியாவில் இருந்தா அது எக்ஸம்ப்டட் இன்கம். இதே ஃபாரின்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு அதர் சோர்சஸ் இன்கம். ஃபாரின்ல இருந்துச்சு அப்படின்னா அதர் சோர்சஸ் இன்கம். அதர் சோர்சஸ் இன்கம் ஹெட் யாருக்கு தான் எடுப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தாங்க நம்ம எடுப்போம். ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் அதர் சோர்சஸ் இன்கம் அசஸபிள். நல்லா புரியுதான்னு பாருங்க. அசஸபிள், கணக்கீடு செய்யப்படும், கணக்கீடு செய்யப்படும். அப்போ யாருக்கு மட்டும்தான் அதர் சோர்சஸ் இன்கம் கணக்கீடு செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் செய்வோம், நான் ரெசிடென்ட்டுக்கு செய்ய மாட்டோம். சூப்பரான கொஸ்டினுங்க இதெல்லாம். அதெல்லாம் அப்படியே மைண்ட்ல வந்துடணுங்க. இதெல்லாம் அதர் சோர்சஸ்ல ரெசிடென்ட் அப்படின்றது. Educational allowance is exempted for maximum of 2 children. 2 children. 2 children. 200 2 children. 200ங்களா, அப்ப எவ்வளவு வருங்க? 2 children 200 into 12 மொத்த அமௌண்ட் எவ்வளவு? 4800 ரூபாய். 4800 ரூபாய்க்கு மேல போற எல்லாமே டாக்ஸபிள். ஓகேங்களா, 4800 ரூபாய்க்கு மேல போற எல்லாமே டாக்ஸபிள்.
அங்க எப்படி ஹாஸ்டல்ல வந்து 7,200 ரூபாய்க்கு மேல போற எல்லாமே டாக்ஸபிள். அங்க எங்க ஹாஸ்டல்ல 300 ரூபாய் 2 சில்ட்ரனுக்கு 12 மாசத்துக்கு 12 7,200. அங்க 7,200, இங்க 4,800 அப்படி எடுத்துக்கிறோம். 3 சில்ட்ரனுக்கு பண்ணியிருந்தா ஒரு சில்ட்ரனோட வேல்யூ வந்து எக்ஸம்டட். இது பாருங்க, இன் விச் செக்ஷன் ஆஃப் தி இன்கம் டாக்ஸ் ஆக்ட் எக்ஸம்டட் இன்கம் ஹேவ் பீன் மென்ஷன்ட். தெரியும் எக்ஸம்டட் இன்கம் அப்படின்றது செக்ஷன் 10. Section 10. ஓகே, சூப்பருங்க. அடுத்தது, வாட் டைப் ஆஃப் டாக்ஸ் இஸ் இன்கம் டாக்ஸ்? இன்கம் டாக்ஸ் என்பது எந்த வகையான டாக்ஸ்? டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ் இதெல்லாம் மாத்தி போட்டுற கூடாது. இது டைரக்ட் டாக்ஸ். இதெல்லாம் பேசிக் क्वेश्चन 11ஆம் வகுப்புல இருக்கு. இன்கம் ஃப்ரம் சப்லெட்டிங் ஆஃப் ஹவுஸ், இன்கம் ஃப்ரம் other sources, income from other sources. உள் வாடகைக்கு விடுறது, உள் வாடகைக்கு விடுதல், உள் வாடகை விடுதல் அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து எதுங்க? இன்கம் ஃப்ரம் other sources. இதெல்லாம் நல்ல क्वेश्चन தான். Other sources. இது வந்து செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் லாசஸ். unabsorbed depreciation would not be set off. Infinitive period, infinitive period இதெல்லாம் மறந்தே போகிறேன். unabsorbed depreciation உங்களுக்கு நானே கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன டேபிள் தான் கொடுத்துருப்பேன். எல்லாத்தையும் கரெக்டா குயிக்கா சொல்லிட முடியுமா? யாருக்கு எதுக்கு எவ்வளவு அப்படின்ட்டு. செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் லாசஸ் யாருக்கு எவ்வளவு? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்பெகுலேஷன் ஹார்ஸ் ரேஸ்க்கு மட்டும் 4 வருஷம் சார், மத்த எல்லாம் 8 வருஷம் சார். சுருக்கமா ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு பாருங்க. ஸ்பெகுலேஷனுக்கும் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ், ஹார்ஸ் ரேஸுக்கும் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸுக்கும் ஞாபகத்துல வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஹார்ஸ் ரேஸுக்கும் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸுக்கும் 4 வருஷம், மற்றவைகளுக்கு 8 வருஷம். அன்அப்சார்ப்டுக்கு நோ லிமிட். ஸ்பெசிஃபைடு பிசினஸ் 35 AD, 35 ADக்கு நோ லிமிட். 35 ADன்னு ஒண்ணு வரும் இல்லைங்களா? லிமிட் வந்து இல்லாதது 2 இருக்குங்க. ஒன்னு அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன், இன்னொரு இடத்துல எங்க வருங்க? இன்ஃபினிட்டிவ் பீரியட் அப்படின்றது specified business. ஸ்பெசிஃபைடு பிசினஸ் இதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த 2 பேருக்கும் இன்ஃபினிட்டிவ். 4 வருடம் வரது மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ். 4 வருடம் வரது மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ். ஸ்பெகுலேஷன் இன்கம், ஹார்ஸ் குதிரை, அது வந்து ஸ்பெகுலேஷன் பிசினஸ், அதுலயும் வரும் ஸ்பெகுலேஷன் பிசினஸ் இன்கம். ஸ்பெகுலேஷன் பிசினஸ்ல வரக்கூடியது 4 வருஷம் எடுத்துக்கலாம். இது மட்டும்தான் கேரி ஃபார்வர்டு டு 4 இயர்ஸ், மற்ற எல்லாமே 8 வருடம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 8 வருடம். நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் சாதாரண பிசினஸ் ஆக இருந்தாலும் 8 வருடம். கேபிட்டல் கெயின் ஆக இருந்தாலும் 8 வருடம். ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எதுவாக இருந்தாலும் 8 வருடம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் பண்ணவே கூடாது. ஞாபகத்தில் இருக்குங்களா? சரி சார். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கேரி ஃபார்வர்டே பண்ணக்கூடாது. கேரி ஃபார்வர்டே பண்ணக்கூடாது. சேம் ஹெட் அதர் ஹெட், அந்த கட்டத்தை அப்படியே மனசுல வச்சு கொண்டு வரணுங்க. அந்த ஹெட் அது எல்லாமே ஒரு ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ கூட இன்னொரு வாட்டி எல்லாம் பாத்துருங்க. 67 under which head pension received is a salary is taxable. pension அப்படின்றது எந்த ஹெட்ல வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. salary sir. 2 இடத்துல பென்ஷன் இருக்குங்க. ஒன்னு பென்ஷன், இன்னொன்னு ஃபேமிலி பென்ஷன். family pension other sources sir. ஃபேமிலி பென்ஷன் ஆக இருந்தா அதர் சோர்சஸ். ஃபேமிலி பென்ஷன் ஆக இருந்தா அதர் சோர்சஸ். பென்ஷன் அப்படினாக இருந்தா salary. இப்ப கரெக்ட்டா போட்றீங்க. 1/3 15,000 which என்னமா கரெக்ட்டா சொல்லுங்கமா. sir 1/3 அதுக்கான எக்ஸம்ப்டட் லிமிட் 1/3 15,000 whichever is less sir. 1/3 or 15,000. 50 15 1/3 அப்படியே எடுத்துக்கலாம். whichever is less. அதுதான் வந்து டொனேஷன் மேட் டு பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப். நேஷனல் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சுங்க. நேஷனல் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாவே
இது வந்து கடவுளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. நம்ம கொடுக்குற மாதிரி 80G G. இதுக்கு 100% ரிலீஃப் கொடுக்கணும். ஆரம்பத்திலேயே நம்ம போட்டோம் இல்லைங்களா Yes, sir. 80G. இதுல பாத்தீங்க அப்படின்னா டிடக்ஷன் டிடக்டபிள் அண்டர் த செக்ஷன் ஆஃப் 80G 80G 2 தடவை கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க எதை வேணாலும் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் பி போட்டாலும் சரி, இதுலயும் ஜின்னு தான் இருக்கு. எது போட்டாலும் சரி நீங்க போட்டுங்க. சி வந்து சேவிங்ஸ். இப்படிதான் ஒரு ஆப்ஷன் எடுத்து அப்படி எல்லாம் எழுதி பார்க்கணும். டி ஃபார் மெடிக்கல் Medicine, doctor. டாக்டர் மெடிக்கல் இன்சூரன்ஸ். மெடிக்கல் இன்சூரன்ஸ் இண்டிவிஜுவல் HUF தான் வரும். 80C இஸ் அவைலபிள் டு இண்டிவிஜுவல் HUF கம்பெனி கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இப்ப பாருங்க டிடக்ஷன்ஸ் யாருக்கு அலௌட்ல இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. HUFக்கு வருமா வராதா? 1,50,000 ரூபாய் HUFக்கு வருமா வராதா? இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நம்ம எல்லாமே தனித்தனியா அவங்கவுங்களுக்கு வரும்ன்றோம். 80C வந்து HUFக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் இருக்கும். அதாவது 1,50,000 ரூபாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதான் 80C லிமிட் இஸ் ஒன்லி டு இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் இருக்கும். Individual மட்டும்தான் சார். HUFக்கு வராது, இவங்களுக்கும் வராது, இவங்களுக்கும் வராது. தனிநபருக்கான மட்டும்தான் 1,50,000 ரூபாய். 80D வந்து 2 பேர்த்துக்குமே வரும். 80D வந்து 2 பேர்த்துக்குமே வரும். இண்டிவிஜுவலுக்கும் வரும் பிளஸ் HUFக்கு வரும். HUFனா அவங்க ஆல் அதர் மெம்பர்ஸ் எடுத்துக்கணும். இண்டிவிஜுவல் அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி ஸ்பௌஸ் பிளஸ் அவங்களோட சில்ட்ரன் எடுத்துக்கணும். 2 சில்ட்ரனா 2 சில்ட்ரன் அப்படின்றத எடுத்துக்கணும். லாஸ் ஆஃப் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் கேன் பி செட் ஆஃப் எகெயின்ஸ்ட் லாஸ் ஆஃப் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் only. ஆமா ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் ஒன்லி தான் நம்ம செட் ஆஃப் பண்ணணும். அதுக்கு மட்டும் தான் பண்ணணும். இது வந்து கடைசி கட்டத்துல போட்டிருப்பேன். கடைசி கட்டத்துல 8 வருடம் 4 வருடம் அந்த மாதிரி நீங்க கொடுக்குறீங்க இல்லையா? அதுல ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ்னா 4 வருடம் இல்லைங்களா? 4 வருடம். ஹார்ஸ் ரேஸ் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ்னா 4 வருடத்துக்கு நீங்க மாத்திக்கலாம். ஹார்ஸ் ரேஸ் இது எல்லாமே 4 வருடம். இப்போ செட் ஆஃப் பண்ற கேரி ஃபார்வர்ட் பண்றப்போ நீங்க என்ன பண்ணணும்? அதே ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ்ல தான் மாத்தணும். அதே மாதிரி 54 ADன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு இதுலயே தான் வரும். அதெல்லாமே நல்லா பாத்துக்கணும். ஹார்ஸ் ரேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சேம் ஐட்டத்துல மாத்திருக்கோம். இதுக்கு ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ்க்கே தான் மாத்தணும். ஹார்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சேம் ஐட்டம். ஹார்ஸ்ல இன்கம் வந்தா மட்டும் தான் நீங்க மாத்தணும். அவ்வளவுதாங்க. 70 கொஸ்டின்ஸ் 70 அப்படின்ற அந்த அக்மார்க்கை நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதுல ஒரு செக்ஷன் மட்டும் உங்களுக்கு போட்டிருக்கேங்க. இப்போ அந்த டெஸ்ட்டுக்கான இதை உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி விட்டுறேன். அந்த டெஸ்ட்டை நீ வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எழுதிடலாம். நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டு விடுறேன். நீங்க மற்ற 2 யூனிட்டும் குயிக்கா படிச்சிருங்க. நாளைக்கு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஜஸ்ட் லைக் ஒரு 1 hour டிஸ்கஷன். டெய்லி நம்ம வந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்றோம். 1 hour டிஸ்கஷன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. இந்த அடுத்த யூனிட் டெஸ்ட்டுக்கு போடுறதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. நீங்க தான் நிறைய டவுட்டோட வரீங்க. புரியுதுங்களா? நிறைய எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு நம்ம ஒரு சின்ன டவுட் கிளியரன்ஸ் கிளாஸ் மட்டும் போட்டுட்டு நம்மளோட வகுப்பை நம்ம என்ன பண்றோம்? ரிவிஷன் டெஸ்ட் 2க்கு நம்ம போயிடுறோங்க. நாளைக்கு நைட்டே வேணாலும் நீங்க எழுதலாம். ரெடியா இருக்கும். போட்டு விட்டுருவேன். நீங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாஸ்க். அவ்வளவுதாங்க. இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி நல்லா பார்த்துட்டோம். இன்கம் டேக்ஸ் ஓரளவுக்கு பார்த்துருவோம். அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அழகா ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணிடுங்க? களத்துல இறங்கிருங்க. அவ்வளவுதான். 4 யூனிட். அடுத்ததான் நம்ம என்ன பண்றோம்? 10 யூனிட் இன்னொரு டெஸ்ட்டுக்கு பிளான் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வர நம்ம என்ன பண்ணிடலாம்? அக்குமுலேட் பண்ணி டெஸ்ட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா ப்ரிப்பரேஷன் மட்டும் ஸ்டாப் பண்ணாம பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா நம்மளோட இதை வந்து ரீச் பண்ணிடுவோம். ரொம்ப ஷார்ட் பீரியட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை TRB. அதனால வந்து வெரி காசியஸா கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.